இன்றைக்கி வந்து விஜய் பார்வதியும் திவாகரும் உட்காந்து வெளியில் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க எல்லாமே குரூப்பாக இது பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்களும் வந்து முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை, அப்படி இருந்ததுன்னா இவங்க எப்படி முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் திவாகரும் மற்ற எஃப்ஜே, கனி, சபரி அவங்கள எல்லாரையுமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, கெமி பயங்கரமான காப்பி கேட், நான் என்ன பண்ணாலும் அப்படி காப்பி பண்ணுவாள், நான் ல போட்டு பேசினா அவளும் ல போட்டு பேசுவாள், அப்புறம் சில டைம் நான் செந்தமிழில் பேசினா அதையும் காப்பி அடித்து செந்தமிழில் பேசுவா, நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை அப்படியே காப்பி பண்ணுவா, கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவளுக்கு நான் மட்டும் தனியாக வச்சு சாப்பிடுவா, ஒரு மாதிரி இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாஸ்டியாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கெமியை சொல்கிறாங்க. பார்த்தாலே அப்படியே கட்டை எடுத்து ஓங்கி அப்படிங்கிறாங்க, அதாவது கட்டை எடுத்து அடிக்கணும் போல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க திவாகர் கிட்ட. உடனே திவாகரும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, முதல்ல இவனுங்க அவ்வளோ பேர் நாமினேஷனுக்கு வரணும், நாமினேஷன் பயத்தையாவது இவங்களுக்கு எனக்கு காட்டணும், அப்படி பயந்து நடுகட்டுமே நாமினேஷன் வருதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகர், ஆமாம் முதல்ல எஃப்ஜே அனுப்பணும் நாமினேஷன் கிட்ட, சும்மா அப்படியே எல்லாரோட இதுலேயுமே இருந்து நாமினேஷன் ஃப்ரீயாகவே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க நாமினேஷன் வராமல் இருக்கிறது யார் வரலையோ அவங்களுக்கு தான் நெகட்டிவ், ஏன்னா நாமினேஷன் வர்றவங்களுக்கு தான் ஓட் பேங்க் இருக்கும், நாமினேஷன் வரலைன்னா ஓட் பேங்க்கே இருக்காது. இது வந்து நல்லா ரெகுலராக பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ தான் நீங்கள் நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஒழுங்காக நாமினேஷனுக்கு வந்தால் தான் ஒரு ரெகுலர் ஓட் பேங்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க இப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திவாகர் சொல்கிறாரு, இங்கே எல்லாருமே ஒரு குரூப் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட இதெல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மட்டும் ஃப்ரெண்டில் விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, அது என்னோட பாயிண்ட், அது நீ சொல்லாதனே அப்படிங்கிறாங்க. அதுக்கு திவாகர் வந்துட்டு நானும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சபரியை வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. அவன் முதல்ல நாமினேஷனுக்கு வரணும் அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வியானா பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் நேர்மையாக எல்லாமே பங்கு வைக்கிறா, மற்றபடி கெமி பங்கு வைக்கிறது எல்லாம் அவளுக்கு தான் எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிடுவா. வியானா அப்படி இல்லை, கொஞ்சம் நேர்மையாக இதை நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா கேட்டால் தருவா, எக்ஸ்ட்ரா குழம்பு கேட்டாலும் கொடுப்பா, வியானா எப்போவுமே ரொம்ப நேர்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் திவாகரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.